நமது ஞானகுரு உபதேச வாயிலாக உணர்த்தப்படும் பொழுது மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் என் கண்களுக்கு அந்த ஆற்றல் மிக்க சக்தியை கொடுத்தார். என்னுடைய நினைவாற்றலையும் விண்ணுலகத்திற்கு அழைத்துச் சென்றார். துருவ நட்சத்திரம் எவ்வாறு உருவானது, அதனுடைய செயலாக்கங்கள் என்ன, அது எவ்வாறு உருப்பெற்றது என்பதை எனக்குள் உணர்த்தினார். துருவ நட்சத்திரத்தை நேரடியாக பார்க்கும்படி செய்தார். குருநாதர் எம்முடைய நினைவுகளை எவ்வாறு துருவ நட்சத்திரத்திற்கு அழைத்துச் சென்றாரோ, துருவ நட்சத்திரம் தான் கவரும் நஞ்சினை எவ்வாறு ஒளியின் சுடராக மாற்றுகின்றதோ, எவ்வாறெல்லாம் குரு எமக்குள் அதை பெறச் செய்தாரோ, அதே வழிப்படிதான் உங்களுக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை, அதை கவரும் ஆற்றலை, தகுதியை ஏற்படுத்துகின்றேன். துருவ நட்சத்திரம் தனக்குள் வருவதை ஒளியாக மாற்றுவது போன்று நீங்களும் உங்களுக்குள் வரும் உணர்வுகளை ஒளியாக மாற்ற முடியும். குரு நமக்குள் பதிவு செய்ததை நாம் நினைவு கொண்டு வந்து குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்களின் வழியாக நாம் அனைவரும் பெற வேண்டும் என்று ஒரு நிமிடம் ஏங்கி தியானிப்போம். ஞான குருவை எண்ணி, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரை எண்ணி, அவருடைய அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற வேண்டும் என்று, எல்லோரும் பெற வேண்டும் என்று குருநாதர் நமக்குள் பதிவு செய்ததை நினைவு கொண்டு வந்து அந்த குருவோடு ஒன்றி குரு கவர்ந்த, குரு தமக்குள் பெற்ற அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இப்பொழுது புருவ மத்தியில் நம் கண்ணின் நினைவை இணைத்து கண்வழி கவர்ந்த துருவ நட்சத்திரத்தின் சக்தியை உயிர் வழியாக துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இப்பொழுது புருவ மத்தி வழியாக துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை நாம் ஏங்கி பெறுவோம்.
இப்பொழுது நாம் இந்த உயிர் வழியாக தியானிக்கும் இந்த முறையை வியாசகர் கோபாலன் என்று காட்டி கோவர்த்தனகிரியை, அதாவது அந்த மலையை தன் சுட்டு விரலால் தூக்கி பிடித்து பசுக்களையும் அங்கிருக்கக்கூடிய மக்களையும் காத்தான் என்று அதே சமயத்தில் அவன் புல்லாங்குழலை இசைத்தான் என்றும் காட்டியிருப்பார். அது சுட்டு விரலால் கோவர்த்தனகிரி மலையை தூக்கி பிடித்தான் என்றால், இப்பொழுது நாம் நம் கண்களின் நினைவை புருவ மத்தியில் கொண்டு சென்று நினைவை விண்ணை நோக்கி செலுத்தப்படும் பொழுது அந்த விண்ணுலக ஆற்றலைத்தான் நாம் எடுக்கின்றோம். அங்கே பசுக்கள், தன் இன மக்கள் என்று சொல்வது, இந்த உடலிலே உருப்பெற்ற இந்த உடலை உருவாக்கிய அணுக்களைத்தான் பசுக்கள் என்று அவர் காட்டினார். இங்கே கோபாலனாக இருப்பது நமது உயிர்தான். புல்லாங்குழலை இசைத்தான் என்றால் துருவ நட்சத்திரம் வெளிப்படுத்தும் பேரருள் பேரொளி உணர்வுகளை இந்த காற்றிலே அந்த அலைகளாக பரவி வருவதைத்தான், அதாவது நாம் இந்த உடலுக்கு எவ்வாறு திட உணவை உணவாக கொடுத்து உடலை வளர்க்கின்றோம், உடலிலே வாழ்கின்றோம். ஆனால் இந்த உயிருக்கு இந்த திட உணவு அவசியம் இல்லை. அந்த விண்ணினுடைய ஆற்றல் தான் அதை அடுத்த வளர்ச்சிக்கு அது கொண்டு செல்லும். ஆகவே அந்த விண்ணுலக ஆற்றலைத்தான், அதாவது பஞ்சபூதங்கள் என்று சொல்கின்றமே, அதில் உருப்பெற்ற விண்ணுலக ஆற்றலைத்தான் காற்றாக காண்பித்து அதை உணவாக எடுக்கும் முறைகளை தன்னுடைய ஆள்காட்டி விரலை மேல் நோக்கி மழையாக அவன் இந்த உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களையும் அந்த உணவை விண்ணுலக ஆற்றலை உணவாக கொடுத்து அனைத்து அணுக்களையும் உயிரோடு ஒன்றைச் செய்து இந்த உயிர் எடுக்கக்கூடிய அந்த விண்ணுலக ஆற்றலை உணவாக எடுக்கும் பழக்கத்தை எல்லோரும் கொண்டு வர வேண்டும் என்பதற்கே இதை உணர்த்தினார். இங்கே சுட்டு விரலால் மழையை தூக்கி காண்பிப்பது போன்று நம்முடைய நினைவாற்றல், மனிதனுடைய எண்ணத்திற்கு மிகவும் வலு உண்டு. அங்கே சுட்டு விரலை மேல் நோக்கி காண்பிப்பது போன்று நம்முடைய நினைவுகளை, அதாவது கண்ணின் நினைவை நெற்றி பொட்டிலிருந்து மேல் நோக்கி நாம் செலுத்தப்படும் பொழுது அந்த வீரிய சக்தி நமக்கு கிடைக்கின்றது. நம்முடைய நினைவாற்றல் இந்த பிரபஞ்சத்தையும் அதையும் தாண்டி அப்பாலும் செல்கிறது. அவ்வாறு செலுத்த முடியும். வியாச பகவான் நமக்கு உணர்த்திய அந்த அருள் வழிப்படி, நமது குருநாதர் உணர்த்திய அந்த அருள் வழிப்படி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை நாம் உயிர் வழி கலந்து இந்த உடலை உருவாக்கிய எல்லா அணுக்களுக்கும் அதை உணவாக கொடுப்போம். எந்த அளவுக்கு நாம் துருவ நட்சத்திரத்தின் அந்த நினைவாற்றலை உருவ மத்திய வழியாக அந்த அழுத்தமாக ஏனென்றால் இங்கே அழுத்தம் என்று சொல்வது ஒருவர்
ஒருவருக்கொருவர் சண்டையிட்டால் அந்த உணர்வு பதிவான பின் இரு நான் உன்னை பார்க்கின்றேன் என்று, அல்லது என்னை அவன் பேசுகின்றான், திட்டுகின்றான், இல்லாததை சொல்லுகின்றான், என்னை குற்றமாக சொல்லுகிறான் என்று எந்த அளவுக்கு நாம் அந்த நினைவாற்றல் திரும்ப திரும்ப நினைவலைகளாக, உணர்வலைகளாக, உணர்ச்சிகளாக தூண்டுகின்றதோ அதை போன்று நாம் துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று உயிரில் உள்ள காந்தத்தால் அதை இழுத்து கவரக்கூடிய சக்தியாக. அதனால்தான் நாம் உயிரை இந்த தியானம் ஆரம்பிக்கும் பொழுதும் சரி, ஆத்ம சுத்தி செய்யும் பொழுதும் சரி, ஓம் என்று உயிரோடு ஒன்றச் சொல்கின்றோம். அந்த ஓம் என்ற நாதத்தை நாம் எழுப்பும் பொழுது நம்முடைய உயிருக்கு அந்த மின், அந்த இயக்க சக்தி, அதிகமான காந்தம் இங்கே உற்பத்தியாகின்றது. காந்தம் மட்டுமல்ல, நம் உயிரும் துடிப்பும் அந்த வெப்பமும் அதிகரிக்கின்றது. அப்பொழுது அந்த ஆற்றல் மிகுந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை, மிக மிக சக்தி வாய்ந்த அந்த ஆற்றலை நாம் உயிர் வழியாக அதை சுவாசிக்க முடிகின்றது. அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொளி உயிரிலே மோதி ஓம் ஓம் என்று பிரணவமாகின்றது, ஜீவன் பெறுகின்றது. இவ்வாறு நம் நினைவாற்றலை விண்ணிலை செலுத்தி நம் உயிரும் துருவ நட்சத்திரம் நேர்கோட்டில் இருந்து அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை இழுத்து நாம் சுவாசிப்பதே பிராணயாமம் என்று இன்றைய ஞானிகள் நமக்கு உணர்த்தியுள்ளார்கள். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் இரத்த நாளங்களிலே கலந்து எங்கள் உடல் முழுவதும் பரவி எங்கள் உடலில் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா.
துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை ஒரு பயிற்சியாக நம் இரத்த நாளங்களில் அதில் உள்ள ஜீவாணுக்களும் ஜீவான்மாக்களும் பெறச் செய்வதனுடைய முக்கியமான நோக்கமே நாம் அடிக்கடி ஆத்ம சுத்தி செய்கின்றோம் அல்லவா? ஏனென்றால் காலையிலிருந்து இரவு வரை நாம் அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ பேரை சந்திக்கின்றோம். எத்தனையோ உணர்வுகள் நம்மை அறியாது நமக்குள் மோதிக்கொண்டிருக்கின்றது. ஆனாலும் சந்தர்ப்பத்தில் நம்மை அறியாது சில உணர்வுகளை உற்று பார்க்க நேர்ந்தால் அது நமக்குள் ஆழமாக பதிவாகி அந்த உணர்வலைகள் ரத்தத்திலே அணுவாக உருவாகும் ஒரு கருத்தன்மையாகி அவருடைய பாதிப்பு அதிகமாக இருக்குமே. ஆனால் 48 மணி நேரத்தில் அது ஒரு முட்டையின் தன்மையாக முழுமை பெற்று விடுகின்றது. அவ்வாறு அந்த 48 மணி நேரத்திற்குள் அது ஒரு முட்டையாக முழுமை பெற்று மீண்டும் அதனுடைய நினைவுகளை நாம் தொடர்ந்து செலுத்துவோமே என்றால் 48 நாட்கள் கழித்து ஒரு செடிக்கோ மரத்திற்கோ நாம் சரியான அதற்குண்டான சீதோஷ்ண நிலைகளில் நிலத்திலே ஊண்டினம் என்றால் அது எப்படி செழித்து வளர்கின்றதோ இது போன்று நாம் அந்த சந்தர்ப்பத்திலே கவர்ந்த அந்த உணர்வு நமக்குள் தன்னிச்சையாக எந்த மனிதனோ அல்லது எந்த உணர்வோ அதிலிருந்து தன்னிச்சையாக இழுத்து தன் சத்தாக இந்த உடலுக்குள் தன் இனமாக அது வளர்ந்துவிடும். தன் இனத்தை பெருக்க ஆரம்பித்துவிடும். அதுபோன்று ஆகாதபடி என்னால் தீமையான உணர்வாக இருந்தால் அது தீமை செய்யும் அணுக்களாக தீய வினைகளாக நமக்குள் உருவாகிவிடும். அதற்குத்தான் குருநாதர் அந்த 48 மணி நேரத்திற்குள் அது முழுமை பெற்று முட்டையாகி வெடித்து விடாமல் இருப்பதற்காக என்றால் இதற்கு ஒரு உதாரணமும் குருநாதர் சொல்லி இருக்கின்றார். ஒரு இரத்த கொதிப்பு வந்த மனிதருடன் சிறிது நேரம் நீங்கள் பேசிக் கொண்டிருந்தால் அவனுக்குள் விளைந்த அந்த இரத்த கொதிப்பினுடைய உணர்வலைகள் நீங்கள் சுவாசிக்கப்படும் பொழுது உங்கள் இரத்தத்திலே அந்த உணர்வலைகள் அது கலக்கும். நீங்கள் டாக்டரிடம் சென்று பரிசோதித்தால் அந்த இரத்த கொதிப்பிற்குண்டான அறிகுறிகள் உங்களிடம் இருக்கிறது என்று கூட சொல்லுவார்கள். ஆனாலும் நம் உடலுக்குள் அந்த இரத்தத்திலே இருக்கக்கூடிய அணுக்களுடைய விகிதாச்சாரத்தில் அது மிகவும் குறைவாக இருப்பதால் அது முழுமை பெறாது, வளர்ச்சி பெறாது, அது செயல் இழந்து விளைகின்றது. இதை போன்றுதான் நாம் சந்தர்ப்பத்தில் தெரிந்தோ தெரியாமலோ அந்த நேரத்தில் அதை தூய்மைப்படுத்தவில்லை என்றாலும் சிறிது நேரம் கழித்தாவது துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் இரத்த நாளங்களிலே கலக்க வேண்டும், எங்கள் ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று நம் இரத்தத்திலே இவ்வாறு இணைத்து விட்டால் நாம் உற்று பார்த்த அந்த உணர்வு அது கருத்தன்மையாகி அதனுடைய பருவமாக விளைந்து விடாதபடி நாம் இப்பொழுது பயிற்சியாக எடுக்கின்றோம் அல்லவா? இந்த வீரிய சக்தி இந்த தீய உணர்வுகள் தீய அணுக்களாக தீய வினைகளாக நமக்குள் உருவாகாதபடி தடுக்க செய்யும். அப்படி நாம் தடுப்பதற்குத்தான் நம் இரத்தங்களிலே இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை நாம் கலக்கச் செய்கின்றோம். நம் இரத்தங்கள் முழுவதும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர வேண்டும் என்று நம் கண்ணின் நினைவை உள்முகமாக உடலுக்குள் செலுத்தி அந்த சக்திகளை நாம் பெறச் செய்கின்றோம்.
என்றால் தீமையான ஒரு உணர்வு வலுகொண்டதாக இருந்தாலும் அதை காட்டிலும் வலுகொண்ட துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி நம் மற்ற நாளங்களிலே கலக்க செய்யப்படும் பொழுது துருவ நட்சத்திரத்தினுடைய வீரியம் மீண்டும் மீண்டும் நாம் அதை சுவாசிக்கப்படும் பொழுது தீமை செய்யக்கூடிய இந்த உணர்வுகள் அது தணிந்து விடுகின்றது. ஆகவே துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி அடிக்கடி நாம் இரத்த நாளங்களிலே கலக்கச் செய்வோம். ஜீவனுக்கள் ஜீவன்மாக்கள் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய ஒளியான அந்த உணர்வு அலைகள் நம் இரத்த நாளங்களிலே கருவுற்று முட்டையாகி அது வெடித்து அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வுகளை கவரக்கூடிய அணுக்களாக நம் இரத்த நாளங்களிலே உற்று பெறச் செய்வோம். நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை என்று சொல்வது போன்ற துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை நாம் மீண்டும் மீண்டும் சுவாசித்து இரத்த நாளங்களிலே அந்த கணக்கை கூட்டுவோம். ஒரு அழுக்கு தண்ணீரில் நல்ல நீரை ஊற்றுவது போன்று அதை மீண்டும் மீண்டும் அதை ஊற்ற அந்த அழுக்கு தண்ணீரும் நன்னீர் ஆவது போன்று நம் ரத்தங்களும் அதில் உள்ள ஜீவனுக்கள் ஜீவான்மாக்களும் பரிசுத்தம் அடைகின்றது. அதே போல குரு இன்னொன்றும் சொல்லியுள்ளார், ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் பட்டால் அந்த ஒரு குடம் பாலும் விஷமாகின்றது, குடிப்போரை மயங்கச் செய்கின்றது அல்லது மரணமடை செய்கின்றது. ஆனால் அதில் 1000 குடம் நல்ல பாலை ஊற்றினால் அந்த விஷம் தணிந்து விடுகின்றது. அந்த விஷமே 1000 குடம் பாலுக்கும் வீரிய சக்தி கொடுக்கின்றது. அதுபோன்றுதான் அந்த 1000 குடம் பாலுக்கு ஒப்பானவர்கள் தான் துருவ நட்சத்திரமும் மகரிஷியுடைய அருள் சக்திகளும். இப்படி நாம் சந்தர்ப்பத்தால் நாம் எந்த தீமையினுடைய உணர்வுகளை நுகர்ந்தாலும் அல்லது நம்மை அறியாமல் உட்புகுந்தாலும் அந்த 1000 குடம் பால் கோப்பான அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி நாம் அதனுடன் இணைத்து விட்டோம் என்றால் அந்த தீ செய்யக்கூடியதை நன்மை செய்வதற்கு வீரிய சக்தியாக அமைகின்றது. இந்த விஞ்ஞானம் அதை நிரூபிக்கின்றது. நமக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் அனைத்திலுமே அவர்கள் சிறிதளவு விஷத்தை கலப்பார்கள். இந்த விஷம்தான் ஊடுருவி நோய் இருக்கும் இடத்தை சீக்கிரமாக அணுகி இந்த மருந்து அதனுடைய வீரியத்தை தணித்து நல்ல அணுக்களை காக்கக்கூடிய சக்தியாக இயக்குவது நாம் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த எந்த ஒரு தீமையாக இருந்தாலும் வேதனையாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி அதை கலக்கச் செய்து அந்த சந்தர்ப்பத்தை நன்மை செய்யக்கூடியதாக துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி அதிகமாக பெறக்கூடிய சந்தர்ப்பமாக நாம் உருவாக்க முடியும். அப்படித்தான் இந்த துருவ நட்சத்திரத்தை சக்தி நாம் சிறுக சிறுக நமக்குள் பெருக்க முடியுமே தவிர மணிக்கணக்காக அமர்ந்து நாம் அந்த சக்தியை கூட்ட முடியாது. அதனால் அடிக்கடி இந்த ஆத்ம சுத்தியிலே துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் இரத்த நாளங்களிலே கலக்க வேண்டும். அதில் உள்ள ஜீவனுக்கள் ஜீவான்மாக்கள் பெற வேண்டும் என்று நாம் ஆத்ம சுத்தி செய்வது. இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வுகள் நம் ரத்த நாளங்களிலே அதை செலுத்த செலுத்த புதுவிதமான மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு உற்சாகம் ஊட்டக்கூடிய சக்தி வாய்ந்த உணர்வாக நமக்குள் தோன்றும்.
அந்தந்த சந்தர்ப்பங்களில் ஆத்ம சுத்தி செய்தால் அது எந்த துன்பமாக இருந்தாலும், வேதனைப்படுத்தக்கூடிய நிலையாக இருந்தாலும், அல்லது தொழிலோ குடும்பத்தில் உள்ள சிக்கலாக இருந்தாலும், இந்த ஆத்ம சுத்தி செய்து ரத்த நாளங்களில் இந்த சக்தி பெருக்கப்படும் போது நம் உயிரிலே அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ற நல்ல சிந்தனை உருவாகும். நம்ம எந்த உணர்வு இயக்கியது, அந்த உணர்வினை நாம் எவ்வாறு மாற்றுவது, அதை மாற்றி நாம் சரியான வழியில் எவ்வாறு செயல்படுவது என்ற அந்த ஞானமும் நமக்கு கிடைக்கும். அதாவது துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி அந்த சந்தர்ப்பத்தில் நாம் ரத்த நாளங்களிலே இணைத்தால் அந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி சரியான விடைகள் நமக்கு கிடைக்கும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து, எங்கள் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் படர்ந்து, இந்த உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களும் இவ்வாறு நாம் கண்ணின் நினைவு கொண்டு இணைக்கப்படும் பொழுது சந்தர்ப்பத்திலே பெரிதொரு உணர்வு நம்மை அறியாது வேறு வழிக்கு அழைத்து சென்றாலும் நாம் இவ்வாறு பழகிய பயிற்சியாக எடுத்துக்கொண்ட இந்த உறுப்புகள் அனைத்திலும் துருவ நட்சத்திரத்தின் ஆற்றலை இணைத்து பழகிய இந்த உணர்வலைகள் அந்த பெரிதொரு உணவு நம்மை வேறு வழியில் அழைத்து செல்கிறது என்பதை இந்த ஆங்கிலத்தில் சொல்வது ஒன்று ரிமோட் கண்ட்ரோல் போன்று நம்மை அந்த வழிக்கு செல்லாதபடி செம்மையான பாதையில் அழைத்து செல். ஆத்ம சுத்தி செய்யும் பொழுது இதையும் நாம் செய்கின்றோம். துருவ நட்சத்திரத்தின் பேரொழி எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற வேண்டும் என்று ஆத்ம சுத்தியிலும் நாம் இதை எடுக்கின்றோம். ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்திலே நாம் இவ்வாறு நினைவை செலுத்தி எல்லா உறுப்புகளையும் உருவாக்கிய அணுக்களுக்கும் அந்த சக்தியை பெற நாம் பயிற்சி செய்து கொள்ளது. இந்த விஞ்ஞானிகள் கம்ப்யூட்டரிலே அதற்குண்டான ஆணைகளை இடப்பட்டு ஒரு பாஷையை கொடுத்தால் அந்த ஒரு பாஷையை உலகில் உள்ள எத்தனையோ பாஷைகளில் இந்த கம்ப்யூட்டர் பிரித்து உடனடியாக கொடுக்கின்றது. இது போன்றுதான் ஒரு நட்சத்திரத்தின் பேரப்பேரை நம் உடல் முழுவதும் பாய்ச்சி இந்த உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு இவ்வாறு நாம் இணைத்தோம் என்றால் அந்த தீமைகளை அதை பிரித்து நமக்குள் அதை நன்மை செய்யக்கூடிய சக்தியை
உடனடியாக நமக்கு அதை மாற்றக்கூடிய வல்லமை, அந்த ஆற்றலை நம்மை பெறச் செய்யும். இவ்வாறு நாம் இரத்த நாளங்களில் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களில் நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி ஒரு பயிற்சியாக ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்திலே கண்களை திறந்து கண்களை மூடி செலுத்தி உடலை உருவாக்கி எல்லா அணுக்களும் பெறக்கூடிய ஒரு பயிற்சியாக நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும்.